மாநிலத்தில் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நான் எவனுக்கும் அடிமை இல்லை, எவனும் எனக்கு அடிமை இல்லை. நான் பிறப்பதற்கு முன்பு ஏற்பட்ட இழிவை நான் இறப்பதற்குள்ளாகவே மாற்றுவேன். சாதிதான் சனியம் என்று வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்ற வைர வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அறிஞர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். நான் இப்பொழுது அவரை பற்றி தான் பேசப் போகிறேன். மராட்டிய மாநிலத்தில் கொங்கன் மாவட்டத்தில் உள்ள அம்பவாடே என்னும் சிற்றூரில் 1891 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் என்பவர்களுக்கு 16வது குழந்தையாய் பிறந்தார். மகாபாரதத்தில் வரும் பீமனை போல் தன் மகன் யாராலும் மசிக்க முடியாத வீரனாய் வர வேண்டும் என்பதற்காக பீமாராவ் ராம்ஜி என்ற பெயரை சூட்டினார். அண்ணல் அவர்களும் பின்னாளில் யாராலும் மசிக்க முடியாத வீரனாய் உருவெடுத்தார். பல இன்னல்கள், பல இழிவுகள், பல சாதி அடக்குமுறைகள் இவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து கல்வியாளரானார், அறிவாளியானார், சட்டம் படைத்தார், தந்தையானார். தன் கல்விக்கு உதவிய ஆசிரியர் பெயரையே தன் பெயராக்கினார். அதுதான் அம்பேத்கர் என்ற பெயர். 200 வருடமாக நம்மை ஆண்ட வெள்ளையனை மட்டுமல்ல, நம்மை அடிமைப்படுத்திய ஆண்டையும் எதிர்த்து போராடி பல வெற்றி கண்ட தலைவர் நம் அம்பேத்கர். இவர் மிக பெரிய கல்விமான். உலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் டாக்டர் பட்டம் பெற்றவர். அரசியல், சட்டம், சமூகம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, வாணிபம், கல்வி, சமயம் என அனைத்து துறைகளிலும் நிகரற்ற அறிஞரானார். இவர் ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காக தான் செலவழித்தார். எனவேதான் முதலில் கற்பி என்றார். 1930ஆம் ஆண்டு நடந்த வட்டமேசை மாநாட்டில் நம் மக்கள் படும் இன்னல்களை தலைவர் எடுத்து பேசினார். இவர் பேசிய ஆங்கில முறையை கண்டு தலித் மக்களுக்கென வெள்ளையரே தனி நாடு கொடுக்க முடிவு செய்துவிட்டனர். நமது காந்தியார் அவர்கள் தான் அதெல்லாம் கொடுக்க முடியாது. நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் முக்கியம். மலம் அழுகிறவன் மலம் அல்ல வேண்டும். வாணிபன் வாணிபம் செய்ய வேண்டும். ஆண்டையும் அடிமையும் இங்கே முக்கியம் என்று விட்டார். எனவேதான் நமது தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எம் தலித் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வைத்துள்ளார். எனவே இப்படிப்பட்ட அறிவாளி தலைவன் பிறந்த நாளை கொண்டாட நாம் பெருமைப்பட வேண்டும். அவர் வழியில் நின்று சாதி ஒழிய போராடுவோம் போராடுவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. ஜெய்பீம். அருமையாக புரட்சியாளர், டாக்டர், அறிஞர், அறிவாளி, உலக அறிஞர் அண்ணனை பற்றி நமது மாணவி சிறப்பாக பேசியுள்ளார். அவர் வழியில் நின்று அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து நின்று போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி அடுத்த பாடலாக தங்கிட